மடங்கு பலன் கொடுப்போம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். 100 மடங்கு பலன் கொடுப்போம். ஏனோ தானோ என்று சராசரி கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால், திருவிழா கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால், வழியோரத்தில் விதைகள் விழுகின்ற பொழுது எவ்வாறு மிதிப்பட்டு வீணாகுமோ அப்படியாய் நம் வாழ்வு மாறும். கல்லான இதயம் கொண்டவர்களாய் இருந்தால், பாறை மேல் விழுந்த விதை ஆரம்பத்தில் விளையும், ஆனால் ஊன்றி வளர்வதற்கான வேறு ஊன்றுவதற்கான தண்ணீர் இல்லாதபடியால், மண் இல்லாதபடியாலே அது கருகி போகும். கல்லான இதயம் இருந்தால் நம்முடைய வாழ்வும் அப்படியாய் மாறும். உலக கவலை, உலக மாயை, உலக துன்பத்துக்கு அடிமைப்பட்டிருப்போம் என்று சொன்னால் முச்செடி நடுவே விழுந்த விதையாக மாறிவிடும். அதை வளர ஆசைப்பட்டாலும் முச்செடிகள் அதை நெருக்கிவிடும். அதுபோல் உலக கவலைக்கும் உலக மாயைக்கும் உலக துன்பத்துக்கும் நம்மை அடிமையாக்குவோம் என்று சொன்னால் விதைகள் வளர்வதற்கு விதைகள் விழுந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. ஆனால் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இதயமாய் நமது இதயம் இருக்கும் என்று சொன்னால், கல்லான இதயம் எடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் ஒரு கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயம் நமக்குள் வைக்கப்படும் என்று சொன்னால், பாவங்கள் குற்றங்கள் குறைகள்லாம் மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பரலோக நிச்சயத்தையும் பெறுகிற பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், மனந்திருவலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய், மனந்திருவலை செயலில் காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் நான் இருப்போம் என்று சொன்னால் இந்த இதயம் நல்ல நிலமாய் மாறும். அப்பொழுது விதைக்கப்படுகிற விதைகள் 100 மடங்கு, 60 80 அல்ல, 100 மடங்கு பலன் கொடுக்கும். இத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இத்தகைய வழியில் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.